கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 7 நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, தீபா வந்துட்டு நான் போலீஸ்க்கு போயிருவேன், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாராளமாக போ, நான் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுட்டு போ. அதான் போட்டில் என் பையன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கல, நீ போலீஸ்க்கு போகிற டைமுக்குள்ளே வந்து நான் ஒரு டைமிங் வச்சுருக்கேன், அந்த டைமிங்குள்ளே உன் புருஷனை வந்து சுற்றுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நீ போலீஸை கூப்பிட்டு வரதுக்குள்ளே தண்ணியில் தத்தளிச்சிருப்பான். நீ போலீஸ் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு யாருக்குமா லாஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி ஷாக் அடிச்சது, ஆள் இருக்கும் போதே தண்ணிக்குள்ளே வந்து அருணை தள்ளி விட்டது, இது எல்லாமே உன்னை பயமுறுத்த நான் கொடுத்த சாம்பிள் தான். ஆனால் இந்த துப்பாக்கி விஷயத்தில் என்னால் சாம்பிள் காட்ட முடியாதே. என்னம்மா நான் அழுத்த சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ வந்து பாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. தீபா அமைதியாக இருக்கிறாங்க. நீ வேணா என் ஆள் கையில் துப்பாக்கி இருக்கிறத பார்க்கணுமா, திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தீபாவும் திரும்பி பார்க்க போட்டில் வந்து கார்த்திக் பின்னாடி உட்காந்துட்டு இருக்க அந்த பர்சன் வந்து துப்பாக்கி எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன பண்ணணும், அழுத்த சொல்லவாங்கிறாங்க. ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. வேணாம் அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ ஒழுங்காக வந்து பாடி கொடுக்குறியாமா ராசாத்தி அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாகவே இருக்கிறாங்க. தீபா நான் என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு, வெளியே ரெசார்ட்டுக்கு வாசலில் என்னோட கார் வந்து நிற்கிது, அதில் வந்து நீ ஏறிட்டேன்னா பத்திரமா உன்னை கூட்டிகிட்டு வந்து பாடி முடிச்சதும் உன்னை திருப்பி கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நான் வரேங்கிறாங்க. சீக்கிரமாக சொல்லுமா, ஏன்னா என்னுடைய ஆள் வந்து அழுத்தவான ஆர்வக்கோளாறில் கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் பாட வரதுக்குள்ளே எதுவும் பண்ண மாட்டீங்களான்னு தீபா கேட்குறாங்க. நான் வந்து ஜென்டில்மேனுமா, அதான் சொன்னல, நீ வந்துட்டேன்னா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து பல வினைகள் யாருடனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய பாட்டை பாடிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்த சீனில் தீபா அவசரமாக வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்து வாசலில் பார்த்தா ஒரு கார் நிற்கிது. அப்போ நினச்சி பார்க்குறாங்க, பல்லவியாக வந்துட்டு நான் உங்களுக்காண்டி மட்டும் தான் சார் பாடுவேன், நீங்கள் வேறு யாருக்கும் பாட மாட்டேன்னு சொன்னதையும், நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தீபாவா சொன்னதையும் ரெண்டையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் துப்பாக்கியை வச்சுட்டு நிற்கிறதையும் நினச்சி பார்த்துட்டு, கார்த்திக் சார் எனக்கு உங்களுடைய உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த கார்கிட்ட போய் தயங்கிக்கிட்டே ஏறி உள்ளே உட்காந்து காரும் கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. சிதம்பரம் ஆஃபீஸ்க்கும் கார் போகுது. உள்ளே போனதுமே வாமாங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. சிதம்பரம் அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. தீபா இதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைம்மா, உன் புருஷன் உயிரை எடுக்கலாமா வேண்டாமா, நான் டாஸ்க் போட்டிருக்கேன், அது வந்து அந்தரத்தில் ஆடிட்டு இருக்கு, அதுக்குள்ளே போய் பாடிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. தீபா நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேன், போமா போய் பாடுங்கிற மாதிரி சொல்ல தீபா உள்ளே போகிறாங்க ரெக்கார்டிங் ரூம்குள்ளே. பின்னாடியே வந்து சிதம்பரமும் போயிட்டு, நல்ல பாட்டுமா, உன்னோட பர்சனல் சோகத்தெல்லாம் இதில் காட்டிட்டு பாட்டை வந்து கெடுத்துறாத, சிங்கிள் டேக்கில் பாடி முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சிதம்பரம் போகிறாங்க. தீபா ரெக்கார்டிங் ரூம்குள்ளே நின்று பாட தயாராக இருக்காங்க. வெளியே போன சிதம்பரம் அங்கே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கவங்களை பார்த்து, அதான் பொண்ணு பாட ரெடி ஆயிடுச்சுல, ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் வந்து கப்பல் போட்டி நடந்துட்டு இருக்கல, அதை வர இடையில காட்டுவாங்க. ஒவ்வொருத்தர் முந்திட்டு இருக்காங்க. கடைசியாக கார்த்திக் தான் முன்னாடி வராங்க. பின்னாடி திரும்பி அருண் ஆனந்தை பற்றி கை காட்டிட்டு வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்கங்கிற மாதிரி கார்த்திக் கை காட்டுறாங்க. அவங்க 3 பேருக்குள்ள வந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தான் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. கரையில் இருக்கவங்களும் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே தீபா வந்துட்டு நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கிய அருகில் வந்தாங்கிற சாங்கை வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை ஃபுல்லாக காட்டுறாங்க. நமக்கு பாடும்போது ஆரம்பத்துலேருந்து கார்த்திக் சார் கூட தீபா இருந்து ஒவ்வொரு சீனையும் நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசியாக இவங்க ரிசார்ட்டில் இருந்த வரைக்கும் ஒவ்வொரு சீனாக நமக்கு காட்டுறாங்க. பாட்டியை நல்லபடியாக பாடி முடிக்கிறாங்க. ரெக்கார்டிங்கில் இருக்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. கார்த்திக் தான் வந்து போட்டிங்கில் ஃபஸ்ட்டு வர மாதிரி நமக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணி இங்கே தீபா பாடி முடிக்கவும் உள்ளே போகிறாங்க. சிதம்பரம் சும்மா சொல்லக்கூடாதுமா, இப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயும் உன்னோட வாய்ஸ் வந்து நல்லா மேஜிக் பண்ணிவிட்டு உன் புருஷன் அங்கே கரையேறிடுவான், நீ சீக்கிரமாக போமா, ஏறினதும் உன்னை தானே தேடுவான், நீ போய் சீக்கிரமாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு கூலி கொடுப்பாருங்கிறாங்க. கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிடுறேம்மா, நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தீபாவும் கிளம்புறாங்க. ஆனால் வந்து சிதம்பரம் என்ன மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, புருஷன் வந்து கரையேற்றிட்ட, ஆனால் அவனோட கம்பெனியை நீ கடலில் மூழ்க வச்சுட்ட அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. அப்படி கட் பண்ணால் போட்டிங் நடக்கிறதா காட்டிட்டு இருப்பாங்க. கார்த்திக் தான் ஃபஸ்ட்டு வராங்கல்ல, அதை வந்து கார்த்திகோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க கார்த்திக் தான் வின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபிராமியும் இன்னும் போட்டியே முடியல, அதுக்குள்ளே நீங்கள் வின்னர் யாருன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அம்மாடியே நான் வந்துட்டு கார்த்திக் மட்டும் சப்போர்ட் பண்ணல, என் பிள்ளைங்க 3 பேரும் சேஃபாக வரணும், அதை தான் சொல்லிட்டு இருக்காங்கிறாங்க அபிராமி. ஆமாம் நீங்கள் ரொம்ப நாயஸ்தி தான் அப்படின்னு ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க. போட்டியும் முடியுது. 3 பேர் கரைக்கு வராங்க. தோத்துட்டு எப்படி வராரு பாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, இது கடையில் காரில் வர தீபா வந்துட்டு பெரிய கான்ட்ராக்ட்ங்க அப்படின்னு சைன் போட்டதை வந்து நினச்சி பார்க்குறாங்க. கார்த்திக் சைன் போட்டதை 3 பேர் கரைக்கு வந்ததும் மீனாட்சி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க நீங்கள் கார்த்திக் கிட்ட தோத்துட்டு வந்துட்டீங்க, நீங்கள் தான் அண்ணங்கிறத ஜெயிச்சு காட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணங்க போய் தான் அவன் முன்னாடி போகட்டும்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துட்டேன், அண்ணனா நிரூபிச்சேன் அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு இருக்க. உருட்டு நல்லா உருட்டு அப்படின்னு அருண் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கடையில் அருண் போட்டிருக்க கூலிங் கிளாஸை பார்த்து இதுக்கு கூலிங் கிளாஸ் ஒன்று தான் குறைச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா மனசில் நினச்சிருப்பாங்க. அருண் வந்து இப்படி சொன்னதுமே எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சதும் ஐஸ்வர்யா திரும்பவும் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் தோத்துட்டு வந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட இதே இல்லாமல் அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் வந்து, அண்ணி இது எதுக்காண்டி இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிடுறீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் 3 பேர் பேரில் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், இந்த ரெசார்ட்டை பார்த்துக்க போகிறது நீங்களும் அண்ணனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு சொல்லலை கார்த்திக், போட்டினா ஒரு ஸ்பிரிட் வேண்டாமா, இப்போ பார்த்தாலும் தோத்துட்டே இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த அம்மா வந்து முதலாளியாக வந்தால் நமக்கே ஆப்போ வைப்பாங்களே அப்படின்னு ஆரியபாதம் வந்து மனசில் நினைக்கிறாங்க.
கார்த்திக் திரும்பி மீனாட்சியை பார்த்து அண்ணி தீபாவை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கடையில் தீபா காரில் வரத சோகமாக வராங்களா, அதை நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. கார்த்திக் கிட்ட இருக்கவருக்கு துப்பாக்கி காட்டுறது கார்த்திக் வேணா பார்க்காம இருக்கலாம், கரையில் நின்று தீபா பார்க்கும்போது மற்ற யாருமே பார்க்கவே இல்லையா, என்னதான் கதை ஓடுதுன்னே தெரியல. ரொம்ப வந்து யார் வேணாலும் பிளாக்மெயில் பண்ணி வந்து எதை வேணாலும் சாதிக்க முடியுங்கிறது தான் இந்த சீரியலோட ஸ்டோரியா. சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் பிளாக்மெயில் பண்ணாலும் போல்டாக வந்து எதிர்த்து நிற்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. தப்போ சரியோ அந்த விஷயத்தை வெளியே சொல்லிட்டா மனசில் இருக்க பாரமும் குறையும். நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம் துணிச்சலாக எல்லார் முன்னாடி நடந்தும் போகலாம். இப்படி ஒரு வாழ்க்கை தான் எல்லாரும் வாழணும்.